ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இக்கரையில் 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓடம் இல்லை. எப்படி அக்கரைக்கு போவது? இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கரைக்கு போக வேண்டும். ஆனாலும் அதற்கு ஓடம் ஏதும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது. நீந்த ஆரம்பித்தது. இதை பார்த்த 2 பேரில் ஒருவர் ஆற்றில் குதித்தான். அந்த காளை மாட்டின் வாலை கெட்டியாக பிடித்து கொண்டான். காளை மாடு சுலபமாக அவனை இழுத்துச் சென்று அக்கறையில் சேர்த்துவிட்டது. அடுத்தவன் பார்த்தான். நமக்கு ஒரு வால் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தான். இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது. இதுதான் நேரம் என்று இவன் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாலை பிடித்து கொண்டான். இந்த மனிதனை இழுத்து கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை. திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் வால் வால் என்று கத்த ஆரம்பித்து விட்டது. விளைவு, இருவருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போய்கொண்டிருக்கிறார். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, போய்கொண்டிருக்கிற திசை வேறு. கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள். சிலர் காளையின் வாலை பிடித்து கொள்கிறார்கள். சிலர் நாயின் வாலை பற்றி கொள்கிறார்கள். நாம் எந்த வாலை பற்றி கொள்கிறோம் என்பது தான் வாழ்க்கை.